Good afternoon, dear students. So, 11th Accountancy, Lesson 2, Accounting Concept and Framework. So, discuss பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா புக் கீப்பிங் இன்ட்ரோடக்ஷன், மீனிங் ஆஃப் புக் கீப்பிங், ஆப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ், limitations of bookkeeping, then difference between bookkeeping and accounting, then relationship among bookkeeping, accounting and accountancy. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். ஸோ பிரின்சிபிள்ஸ் இஸ் த ரூல் ஆர் த நார்ம்ஸ், rules and regulations followed by the company or the business. Okay, so it is accounting principles. Accounting principles are the basic norms and assumptions developed and established as the basis for accounting system. These principles are adopted by the accountant universally. These accounting principles provide uniformity and consistency in the accounting methods and process. Such accounting principles are known as GAAP, generally accepted accounting principles. Okay, so one word question, GAAP ki expand கேட்பாங்க, generally accepted accounting principles. Okay, ஸோ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறத எதுக்காக ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் நார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எதுக்காக ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் எல்லா பிஸ்னஸ்லேயுமே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா எதை ஃபாலோ பண்ணுவாங்க, அக்கௌண்டிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அக்கௌண்டிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அக்கௌண்டிங்கை ஃபாலோ பண்ணும்போது காமனாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் யூனிஃபார்மாக என்ன பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தென் அதுபடி நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ நோ ஒன் ஃபாலோடு யூனிஃபார்மாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூல் வர்றீங்க, ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கூலுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சம் பிரின்சிபிள்ஸ், ஸோ எல்லாமே ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்க போய் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ப்பாக கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வர்றோம். ஸோ அந்த டைமுக்கு கிளாஸ் என்ட்ரு ஆகுறோம், தென் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது, தென் கிளாஸ் என்ன ஆகுது, கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பிரின்சிபல்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது அதை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Accounting principles provide the basic framework with the accounting records and accounting reports are prepared. Accounting standards have been issued by the national and international regulatory authorities to ensure uniformity of accounting procedure and accounting results. These accounting standards and GAAP, generally accepted accounting principles, provided theoretical base of accounting. Accounting principles may be accounting concept or accounting convention. So accounting principles அப்படிங்கிற எதாவது டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா accounting concept or என்னது accounting convention. Okay, so accounting concept are the basic assumptions where the conventions are the guidelines based upon practice and usage. ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ அசம்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அசம்ஷன் பண்ணுறாங்க. பட் கன்வென்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கைட்லைன்ஸ் ஆஃப் த அக்கௌண்டிங் டு ப்ராக்டிஸ் ஆர் யூசேஜ். ஓகேவா? அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை இல்லைனா அதை வந்து நம்ம அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்போ அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் ஆர் ப்ராட்லி டிவைடட் இன்டு டூ அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் accounting convention. Accounting concept அப்படிங்கிறது it is one of the assumption, but convention அப்படிங்கிறது it is the guidelines of the accountant
how to record the accounting records. Okay, that means practice or usage. So accounting concept are the basic assumptions or conditions upon which accounting has been led. Accounting concept are the results or broad consensus. The word concept means the notion or abstraction which generally accepted. Accounting concept provide unifying structures to the accounting process and accounting reports. The word conventions refers to traditional or usage. ஓகேவா ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த அசம்ஷன் அப்படிங்கிறாங்க. தென் அதை எப்படி யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ ட்ரெடிஷன் ஆர் யூசேஜ். த அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் ஆர் த யூசேஜ் ஆர் ப்ராக்டிஸ் விச் ஆர் ஃபாலோட் அஸ் எ கைட் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட். அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கன்வென்ஷன் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட தியரிட்டிக்கல் பார்ட்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா அக்கௌண்டிங் கான்செப்டில் இருக்கும். ஓகேவா. The utility of these accounting convention have been recognized by the regulatory authorities of accountancy in making financial statements more realistic, reliable and usable to all concerned parties. Okay va. So the accounting concept and conventions, so many concept and conventions are given. Okay, so first concept, the important accounting concept and convention discussed below. So many concept இருக்குது. I think 14 concept in accounting. So the first concept, first one, business entity concept. Okay, so business entity concept, according to this concept, the owner and the business are two distinct person. Okay, all the business transactions are recorded only in the point of business, not the owner. Okay, so this is the concept, business entity concept. This concept implies that the business unit is separate and distinct from owner or owners, that is the person who supply capital to it. ஓகேவா, அதான் என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் படி, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படி பிஸ்னஸ் யூனிட் அப்படிங்கிறது எதுலேருந்து செப்பரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க, ஓனர்லேருந்து செப்பரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் வந்து இட் இஸ் அ லயபிலிட்டிஸ். ஓகேவா, ஸோ ஓனர்ஸ் வந்து தட் மீன்ஸ் அந்த பர்சன் வந்து பிஸ்னஸுக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா கேபிட்டல் கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் தான். பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் view of the business and not from the owner point of view. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது, அக்கௌண்ட்ஸ்னால என்னது, நம்ம பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை புக்ஸ் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நாட் ஃப்ரம் த ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, ஸோ ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் நாட் ரெக்கார்டட். Hence the business is liable to the owner for the capital contributed by him or her. According to this concept, only business transactions are recorded in the books of accounts. Personal transactions of the owners are not recorded, but the transaction with the business, such as capital contribution to the business or cash withdrawn from the business for the personal use, will be recorded in the books of accounts. It implies that the business itself owns assets or owes liabilities. Okay, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் ஆல் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓனரோட பர்சனல் டிரான்சாக்ஷனை வந்து நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ ஓனரோட பர்சனல் டிரான்சாக்ஷனாக அவரோட ஓன் ஹவுஸுக்கு ரெண்ட்டு பே பண்ணுறது, இல்லைனா அவரோட ஓன் காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அவரோட ஓன் ஹவுஸுக்கு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறது, வாட்டர் சார்ஜஸ் பே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அவரோட ஓன் பர்சனல் டிரான்சாக்ஷன், தீஸ் ஆர் த பர்சனல் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த பர்சனல் டிரான்சாக்ஷனை நம்ம எங்கே கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, பட் எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவர் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணார்னா. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணார், இல்லை அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணுறாரு அவரோட பர்சனல் யூஸுக்காக. ஓகேவா, அது பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணாரா, அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அக்கார்டிங் டு திஸ் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், கன்க்ளூஷன் இஸ்
the business is separate from owners, all the transactions are recorded in in business point of view, not owner point of view. Owner personal transactions are not recorded, but the transaction with the business will contributed, it is recorded. So this is the concept, business entity concept. So next concept, money measurement concept. Money measurement concept. This concept implies that only those transactions which can be expressed in terms of money are recorded in this accounts. So according to this concept, all the transactions are recorded, only the transaction can be measured in money. ஓகேவா, நம்ம எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்மளால் மணியாக மெஷர் பண்ண முடியுமோ, ஓகேவா. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும். தென் எந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க, வித்தவுட் the value of money it is not recorded. Okay, if any one transaction without having a money value, the transactions are not recorded. Okay, so money measurement concept, first two concept is very important. Business entity concept very important, and money measurement concept is very important. This concept implies that the only those transactions which can be expressed in terms of money are recorded in the accounts. Since money serves as a medium of exchange, transactions expressed in money are recorded, and ruling currency of the country measures unit for accounting. Transactions which do not involve money will not be recorded in the books of accounts. Okay va. So the money அப்படிங்கிறது it is one of the medium of exchange. Okay va. Before the invention of money, barter system may be used. Okay, barter system means exchange of goods with the goods, not involved money. But after the invention of money, the exchange of goods only with the money. Okay, so money is the medium of exchange of the transaction. So money transactions only recorded, without money transaction it is not recorded. Transactions which do not involve money will not be recorded in the books of accounts. For example, working conditions in the workplace, strike by employees, efficiency of the management will not be recorded in the books of accounts. So இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் தான், பட் இது எங்கே நடக்கக்கூடியதுன்னா பிஸ்னஸில் நடக்கக்கூடியது. ஸோ இந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் மெஷர்டு பை மணி. ஓகே, will not be recorded in the books of accounts. They cannot be expressed in terms of money. It helps in understanding of the state affairs of the business, as money serves as a common measure by means which the heterogeneous facts about the business recorded. For example, if the business has 5 computers, 2 tables, 3 chairs, the assets cannot be added to give useful information unless they expressed in monetary terms. 1 lakh for computers, 10,000 for tables, and 1,500 for chairs. Okay, so in the first எக்ஸாம்பிளில் உனக்கு என்னென்னா 5 கம்ப்யூட்டர்ஸ், 2 டேபிள்ஸ் அண்ட் 3 சேர்ஸ்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அசட் இதெல்லாம் இந்த அசட்டை வந்து மணியால் வேல்யூ பண்ணல, பட் இந்த மாதிரி மணியால் வேல்யூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம அக்கௌண்ட்ஸில் போயிட்டு 5 கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லிட்டு வேல்யூ இருந்தபோது நம்மளுக்கு வேல்யூ இல்லைனா நம்ம இட் இஸ் நாட் ரெக்கார்டட். ஓகே, ரெக்கார்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கு ட்ரூ ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி வேல்யூ இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அப்போ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், அக்கார்டிங் டு மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், the transactions are recorded only in the value of money. It can be expressed in terms of money. The transactions only recorded. Without the money transaction, it is not recorded in the books of accounts. Okay, so next concept, going concern concept. So going concern concept means, ஸோ நம்ம எப்போதுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து லாங் டைம் என்ன ஆகணும், ரன் ஆகணும், லாங் டைம் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான்
நம்மளோட அக்கௌண்ட்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து லாங் டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் என்ன கான்செப்ட் அப்படின்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஓகே, ஸோ இட் இஸ் த பேசிக் அசம்ஷன்ஸ் that the business is going concern and will continue its operations for foreseeable futures. Going concern concept influence accounting practices in relation to valuation of assets and liabilities, depreciation of fixed asset, treatment of outstanding and prepaid expenses, and accrued and or unearned revenues. For example, assets are generally valued historical cost. Any increase or decrease the value of assets இன் ஷார்ட் பீரியட் இஸ் இக்னோர்டு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஷார்ட் பீரியடில் ஏதாவது இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அதை இக்னோர் பண்ணிடுவோம். நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன ரேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ரேட்டில் தான் அந்த அசட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் டிப்ரிஷியேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்லாம் உனக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உனக்கு இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறது லாங் டைம் நம்மளோட அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வேல்யூ பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டு காஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ காஸ்ட் கான்செப்ட் it means an assets are recorded in the books on the basis of historical cost. That is the acquisition cost. Historical cost na acquisition means purchase, buying cost. ஓகேவா, இந்த டேட்டில் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன்ஸ் will be the base for the further accounting. It does not mean that the assets will always shown at cost. It is recorded at the cost at the time of its purchase, but systematically reduced in the books value by charging depreciation. ஓகேவா, அது என்னன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை தட் மீன்ஸ் ஒரு அசட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எந்த பேஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் பேசிஸில். ஓகேவா, காஸ்ட் பேசிஸ்னால் அக்யூசிஷன் காஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அக்யூசிஷன் காஸ்ட் மீன்ஸ் பர்ச்சேசிங் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட்டோ அந்த ரேட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் அதே ரேட்டில் நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஓகேவா, என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 1 year the fixed asset will be reduced due to depreciation, charging depreciation. அந்த அசட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அசட்டோட வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது சிஸ்டமேட்டிக்காக அந்த புக்கோட வேல்யூ என்ன ஆகிரும், ரெடியூஸ் ஆகிரும். ஓகேவா, the concept has the following limitations. ஸோ இதில் வந்து சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அண்ட் inflationary situation when the prices commodities increase. ஓகேவா, இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த டைமில் ப்ரைஸோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷன் when the price of the commodities increase, value of the assets, historical cost may not be represent true position of the business. ஓகேவா, நம்ம இன்ஃப்ளேஷன் டைத்துலேயும் நம்ம இந்த காஸ்ட் கான்செப்ட் படி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கமாடிட்டிஸோட ரேட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டைமில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த லிமிடேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன ட்ரூ பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, the result of the business units established at different dates are not comparable if the assets are recorded in historical basis. நம்மளோட பிஸ்னஸோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ என்னென்னா டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நம்ம கம்பேர் பண்ணோம். the results of business unit established at different dates. ஓகே, டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நம்ம அந்த பிஸ்னஸோட ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணுவோம், தென் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு assets which do not have acquisition cost such human resources are not recognized under this concept. assets அப்படிங்கிறது என்ன பண்ண மாட்டாங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து நம்ம இதில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அண்டர் திஸ் காஸ்ட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு dual aspect concept. So dual aspect concept means, so see the pictures, debit and credit aspect. Dual aspect concept, debit aspect and credit aspect படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் are recorded in the debit aspect and credit aspect. This aspect is called, this
this debit aspect and credit aspect is called double entry system. Okay, double entry system introduce பண்ணது யார் அப்படின்னா லூக்கா பேசியல் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் படி ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட்ஸ் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ், தட் இஸ் dual effect. For example, when Arun started a business with cash 5 lakh on one hand, the business get cash 5 lakh, and other hand the liability arises that the business has to pay Arun sum of 5 lakh. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து 5 lakh அருண் அப்படிங்கிறவங்க பிஸ்னஸுக்கு 5 lakh ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 5 lakh ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்னஸுக்கு 5 lakh கேஷ் ஆயிரும். ஓகேவா, பட் பிஸ்னஸ் கான்செப்ட் படி இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படி ஓனரும் பிஸ்னஸ் வேறு அப்படிங்கிறனால அந்த 5 lakh வந்து பிஸ்னஸுக்கு எதா மாறிடுது அப்படிங்கிறாங்க லயபிலிட்டிஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டு இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெபிட் ஆஸ்பெக்டில் கேஷ் வந்துடும், கிரெடிட் ஆஸ்பெக்டில் லயபிலிட்டிஸ் என்ன ஆயிரும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ உனக்கு இது ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, திஸ் கான்செப்ட் விச் ரெகனைஸ் the fact that for every debit there is a corresponding and equal credit. This is the basis for the entry system of double entry bookkeeping. From the concept arises the basic accounting equation: capital plus liabilities equal to assets. Okay, capital plus liabilities equal to assets. So dual aspect concept, debit and credit aspect. Okay, so the debit and credit aspect comes from double entry bookkeeping. So double entry bookkeeping இருந்து இந்த கான்செப்ட்ல நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா capital equal to assets, capital plus liabilities equal to assets. ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடிய கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து ஒரு ரிமைனிங் ஒரு 8 கான்செப்ட்ஸ் இருக்கும், அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ டுடே நம்ம ஒரு 5 கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன கான்செப்ட்லாம் அப்படின்னா business entity concept, money measurement concept, going concern concept, cost concept and dual aspect concept. Okay, so business entity concept just remind பண்றேன். business entity concept, according to this concept, owner and the business is differ or separate from, okay, separate unit. All the transactions are recorded in the business point of view, not from the owner point of view. Okay, this concept is business entity concept. So next concept, money measurement concept. So money measurement concept means all the transactions are recorded only in the value of money, measured in the value of money. Without the value of money, any transactions are not recorded. So according to money measurement concept, only நம்ம எந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், மணி வேல்யூவில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். மணி வேல்யூவில் மெஷர் பண்ணாத டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் த அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு and assets and liabilities are recorded long period, not short period. ஷார்ட் பீரியடில் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே, ஷார்ட் பீரியட் சேஞ்சஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் கான்செப்ட். ஸோ காஸ்ட் கான்செப்ட் மீன்ஸ் all the transactions are recorded only in the cost price, acquisition cost price, not the current value. current வேல்யூவில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது டிப்ரிசியேஷன் யூஸ் பண்ணணும், டிப்ரிசியேஷன் சார்ஜ் ஆகும். ஸோ அப்படி சார்ஜ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்ஃப்ளேஷன் டயத்தில் ப்ரைஸோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் இருப்போம். காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸோட ட்ரூ அண்ட் ஃபேர் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வியூ ஆகாது. ஓகேவா, ஸோ அடுத்துல நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட் டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படி டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ த டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் is comes from double entry bookkeeping, double entry system of bookkeeping. So from this dual aspect concept we can get the one formula. The formula is capital plus liabilities equal to assets. Okay, so in the debit aspect and credit aspect nu varumbodhu in this
example, debit aspect is cash and the credit aspect is liabilities. Okay, so the debit aspect include receiving aspect or incoming aspect or expenses and loss aspect. Credit aspect is considered giving aspect or outgoing aspect or income or gain aspect. ஓகேவா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் படி நம்மளுக்கு இன்கமிங் அப்படிங்கிறது ரிசீவிங் ஆஸ்பெக்ட் வந்து கேஷ். ஸோ தட் மீன்ஸ் இன்கமிங் ஆஸ்பெக்ட் கேஷ் தென் லயபிலிட்டிஸ்னு வரும்போது அவுட் கோயிங் லயபிலிட்டிஸ் கிரெடிட் ஆஸ்பெக்ட்னு வரும்போது என்ன வருது அப்படிங்கிறாங்க, கேஷ் அண்டு லயபிலிட்டிஸ் கிரெடிட் ஆஸ்பெக்டில் இன்க்ளூட் ஆகிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பீரியாடிசிட்டி கான்செப்ட்லாம் இருக்குது. பீரியாடிசிட்டி அண்டு ஸோ மெனி கான்செப்ட்ஸ் ஆர் ரிமைனிங். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, தென் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.